தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் அதிபருக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்துள்ளன. அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ மேற்கொண்ட சீர்திருத்தங்கள் பொதுமக்களை வஞ்சிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக கூறி எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டி வருகின்றன. இந்நிலையில் தலைநகர் பொகட்டாவில் போராட்டத்தில் குதித்த பொதுமக்கள் அதிபர் பெட்ரோவுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். அதிபர் பெட்ரோ தன் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தியதோடு கண்டன வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு நகரின் பிரதான சாலைகள் வழியாக பேரணியாக சென்றனர். கடந்த 2022ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்ற இடதுசாரி கட்சியைச் சேர்ந்த குஸ்டாவோ பெட்ரோ அதிபராக பதவியேற்றார். தேர்தலில் போட்டியிடும்போது வறுமை ஒழிப்பு, சம உரிமை ஆகியவற்றை உறுதி செய்வதோடு 4.5 லட்சம் நபர்களின் உயிரிழப்புக்கு வித்திட்ட உள்நாட்டு மோதல்களுக்கு தீர்வு காண்பதாக உறுதியளித்திருந்தார். இதையடுத்து ஆட்சிக் கட்டிலில் அமர்ந்த அதிபர் பெட்ரோ சுகாதாரம், ஓய்வூதியம், தொழில், கல்வி ஆகியவற்றில் பல அதிரடி சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். இதற்கு எதிர்க்கட்சிகள் மட்டுமல்லாமல் நாட்டு மக்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அதிபரின் இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டங்களில் குதித்துள்ளனர்.